ஹலோ ஃபோக்ஸ் பேக் டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரையாக் மீல வல்னபிலிட்டிஸ் 101 அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ். யா, இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா சைபர் செக்யூரிட்டி இஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ். லைக் இது ஃபுல் ஹோல் டாப்பிக்கே என்னென்னா வல்னபிலிட்டிஸ். அதாவது வல்னபிலிட்டிஸ் எப்படி ஆகுது, எப்படிலாம் வந்து வல்னபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் வல்னபிலிட்டிஸ் வந்து அதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் இப்போ வந்து ஒரு கம்பெனி சம்திங், லைக் நான் ஓவரி சொல்கிறேன். இப்போ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்த்தீங்கன்னா மீஷோ. யா, இந்தியன் வந்து மீஷோ ஒன்று தயாரிக்கிறாங்க. அது வந்து டே பை டே பிக்கப் ஆகுது, பிஸ்னஸ் குரோ ஆகுது, அது வந்து பாப்புலர் ஆகுது. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய அட் எ டைமில் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அண்ட் நெட் செக்யூரிட்டி டீம் அண்ட் தென் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பீப்பிள் 5 பீப்பிள் அவங்க அவங்க வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய நெட் மீன்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து ஹையர் பண்ண தேவையில்ல. இதே வந்து மீஷோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் நிறைய இருக்குது, ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரி. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அட் எ டைம் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்குன்னு தனியாக செக்யூரிட்டி டீம் ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வெப்சைட்டை வந்து மற்றவங்க வந்து ஈஸியாக ஹேக் பண்ணக்கூடாது. அவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. லைக் அதுக்கு தான் வந்து வல்னபிலிட்டிஸ் 101 எப்படிலாம் வந்து வல்னபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது, அதுக்கு வந்து ஏன் சைபர் செக்யூரிட்டி டீம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இஸ் அ பெஸ்ட் பிஸ்னஸ் ஆஃப் மாடல் டே வேர்ல்ட். யா, இட்ஸ் ஆக்ட் வி ஆர் அபவுட் நியூஸ் பேப்பர் அண்டு மேகசின்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா எக்ஸ்ப்ளோட்டிங் வல்னபிலிட்டிஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லாம் வரும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்தனால ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட் அந்த கம்பெனி வெப்சைட்லேயே வந்து அஃபிஷியலாக சொல்கிறாங்க. மீன்ஸ் எல்லாம் அதுக்குன்னு தனியாக டெடிகேட்டடாக எந்தெந்த வெப்சைட் மீன்ஸ் ஒரு கம்பெனி ஆர் வெப்சைட் சம் அதர் திங்ஸ் வந்து வந்து ஹேக் ஆகுது, அதில் வெப்சைட் வந்து ப்ரீச் ஆகுது, அதெல்லாம் சொல்லிட்டு டெடிகேட்டாக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து கண்டினியூஸாக நியூஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. லைக் ஹேக்5 அது மாதிரி ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்குது. In this room we going to explain the exactly that what vulnerabilities in these types of vulnerabilities and then how can exploit this vulnerability successfully in our pen tester அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தென் இந்த மாடல் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணுறோன்னா, அதாவது வாட் இஸ் வல்னபிலிட்டிஸ் அண்ட் தென் ஒய் தேர் ஆர் ஒர்த்லி டு லேர்ன் அபவுட் அண்ட் தென் ஹவ் ஆர் வல்னபிலிட்டிஸ் ரேட் அண்ட் தென் டேட்டா பேஸ் ஆஃப் வல்னபிலிட்டிஸ் ரிசோர்சஸ் அண்ட் தென் ஹவு ஷோகேஸ் ஹவ் வல்னபிலிட்டிஸ் ரிசோர்ஸ் யூஸ் டு ஏசிகே engagement. Yeah, second is nuance needed. Introduction of vulnerabilities. Vulnerabilities in the cybersecurity defined as a weakness. Like vulnerabilities ஒரு வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதிக்கப்பட்ட பகுதி. இப்போ வந்து ஒரு 2 இடத்துல வந்து போர் நடக்குது. மீன்ஸ் எதிர் டீம் ஆப்போனன்ட் டீமை வந்து அவங்க வந்து வீக்னஸ் கண்டுபிடிக்கணும். அது வந்து இன் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வல்னபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. லைக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிஹேவியர் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு சிஸ்டம் மீன்ஸ் ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் வந்து வல்னபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அட்டாக்கர்ஸ் வந்து அதுக்குன்னு டூல்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி விட்டு அதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. அட்டாக்கர் கேன் எக்ஸ்ப்ளாய்ட் திஸ் வீக்னஸ் டு கெயின் access unauthorized access information, perform unauthorized actions. The vulnerabilities may define cybersecurity bodies. However, is the minimum variation of between them all. For example, NIST definition for vulnerabilities. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜி, த ஆர்கனைசேஷன் ஆஃப் டெவலப்பர் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஆல் பாலிசிஸ் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி தட் யூஸ்டு த்ராட் த இண்டஸ்ட்ரீஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீக்னஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சிஸ்டம் செக்யூர் ப்ரொடக்ஷன்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் குட் பி எக்ஸ்ப்ளாய்ட் ட்ரிகர்டு பை த்ரெட் ரிசோர்சஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் மாத்தி குடுத்தா, அந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆவுதா? லைக் வந்து அது அக்செப்ட் ஆவுதா? அது வந்து ஷோ ஆவுதா? அது மாதிரிலாம் செக் பண்ணினே இருப்பாங்க. வல்னரபிலிட்டீஸ் கேன் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் தி மெனி ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் புவர் டிசிஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஓவர் சைட் ஆஃப் தி
ஆக்ஷன் ஃப்ரம் யூசர். அதாவது கைஸ் இப்போ வந்து டெவலப்பர்னா டெவலப்பரே வந்து ஃபுல்லா வந்து மோஸ்ட்லி செக் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அதுக்குன்னு அதிலேயே வந்து லூப் ஹோல்ஸ் இருக்கு. பட் பிகாஸ் மீன்ஸ் ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இது வந்து ஷுவரா சொல்ல முடியாது. இது வந்து செக்யூர்டுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஹியூமன்ஸ் தான் வந்து அந்த கிரியேட் பண்றாங்க. லைக் அந்த டெவலப் பண்ற அப்ளிகேஷன்ஸ். டெஸ்டரும் ஹியூமன் தான். பிகாஸ் அவங்களும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் 1, 2, 3 சம்திங் எதனா பக் இருக்கும். அத வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து அவங்க ஃபைண்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட்டாங்களாம். அவங்களோட வெப் அப்ளிகேஷன் அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் என்ன அவங்க ஆக்சஸ் மொத்தம் அவங்க கையில போயிடுது. இதுதான் வந்து சொல்றாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டீஸ் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ஸ் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டீஸ் இருக்கு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் தென் மிஸ்கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் வீக்னஸ் அண்ட் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ். எப்படிலாம் வல்னரபிலிட்டீஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் லாக்ஸ், ஹியூமன் ஃபேக்டர், அது மீன்ஸ் எக்ஸெட்ரா நெறைய இருக்கு. லைக் யா இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் த கொஸ்டின் போயிடலாம். Attacker has been able to upgrade the permission of the system account from users to administrations. What types of vulnerabilities? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் லைக் இது ஒரு விண்டோஸ் வச்சுக்கோங்க. இந்த விண்டோஸில் வந்து நான் வந்து இதிலே ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்டாக நான் ஆக்சஸ் கொடுக்கலாம். மீன்ஸ் முன்னாடி வந்து இப்போ இதில் ஓப்பன் பண்ணனா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அப்புறமேட்டு யூசர் 1, யூசர் 2, எல்காட் இதெல்லாம் இருக்கும். லைக் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூசர்ஸ். இப்போ நான் வந்து என்னன்னா யூசர்ஸ் 2 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல யூசர்ஸை வந்து என்ன ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அது வந்து பக் இருக்கு. மீன்ஸ் முடிஞ்சா அது கம்பல்சரி பக். அது என்ன டைப்ஸ் ஆஃப்னு சொல்றாங்க. அது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அது மாதிரி ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூசர்ஸ் 2க்குன்னு வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு தான் ஆக்சஸ் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஓவரால் ஆக்சஸ் இருக்கும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்மிஷன் சேஞ்ச் பண்ணுறது. லைக் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். யூசர்ஸ் 2க்கு வந்து நான் என்ன குடுக்கேன்னா, மைக் ஆக்சஸ் குடுக்கல. எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தீங்கன்னா, குரோம்ல வந்து அவங்க மைக் ஆக்சஸ் குடுக்கல, கேமரா ஆக்சஸ் குடுக்கல. ஆனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கேமரா ஆக்சஸ் இருக்கு, மைக் ஆக்சஸ் இருக்கு எல்லாத்துலயும். நான் யூசர்ஸ் 2 வந்து நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணணும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எனக்கு மைக் ஆக்சஸ் குடுங்க. இதுதான் வந்து லீகல் ப்ரொசீஜர் வே. பட் இப்போ நான் என்ன பண்றேன்னா, யூசர்ஸ் 2 வந்து எனக்கு வந்து வல்னரபிலிட்டீஸ் கண்டுபிடிச்சுட்டு அந்த வழியா யூஸ் பண்ணி நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு மைக்ரோஃபோன் ஆக்சஸ் வந்து குரோம்க்கு நான் எனேபிள் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லீகல் தட் இஸ் வல்னரபிலிட்டீஸ். ஓகே. நான் வந்து லீகலா போணும்னா, நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போணும். லைக் எனக்கு பர்மிஷன் குடுங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட டெவலப்பரோ சம்திங் எதனா ஒரு அப்ளிகேஷன்ஸ் இதுதான் அப்ளிகேஷன் மாரி. நான் அப்ளிகேஷன்ஸ சொல்றேன். இது அப்படியே வந்து நீங்க அப்ளிகேஷன் இதுக்கு வந்துருங்க. தியரி பார்ட்ல. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸ் எனக்கு குடுக்க மாட்டாங்க. ஆனா நான் என்ன பண்றேன்னா, அது வந்து வல்னரபிலிட்டீஸ கண்டுபிடிச்சு நான் ஆக்சஸ் பண்ட்டேன்னா, அந்த இடத்துல வல்னரபிலிட்டீஸ் இருக்கு, பக் இருக்கு. அத வந்து ஃபைண்ட் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்படி இல்லன்னா, அத வந்து 3 பெர்சன் வந்து உள்ள வந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. லைக் யூ மேனேஜ் த பைபாஸ் த லாகின் பேனல் யூசிங் குக்கீஸ் டூ ஆத்தென்டிகேஷன். வாட் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டீஸ்? லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ளிகேஷன் லாஜிக். கைஸ் ஒன்ஸ் அகைன் நான் அப்ளிகேஷன் லாஜிக் சொல்றேன். யாஹ்! ஓகே இங்க இருக்கு பாருங்க. These vulnerabilities are result for purely designed application. For example, purely implement authentications mechanisms. They may result in a attacker being able to impersonate of the users. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நாம என்ன பார்க்கணும்னா, ஒன் செகண்ட் காய்ஸ். யாஹ்! ஆ வல்னரபிலிட்டீஸ். ஸ்கோரிங் வல்னரபிலிட்டீஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட். சிவிஎஸ்எஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஒன் செகண்ட். சிவிஎஸ்எஸ் அண்ட் தென் பிபிஆர் லைக் இதுதான் இருக்கு. இந்த வல்னரபிலிட்டீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஒன்ஸ் அகைன். யா ம் Vulnerabilities management is a process of evaluation of categorizing and ultimately uh, threats. ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் ஒன்லி அப்ராக்சிமேட்லி 2% ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் ஒன்லி ஈவன் எண்ட் அப் பீயிங் எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே. அண்ட் தென் இன்ஸ்டன்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் அட்ரஸிங் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் ரெடியூசிங் த லைக்வுட் ஃபார் அட்டாக்கர் வெக்டர் being user to exploit a system. This is where vulnerability scoring commons into play. Vulnerability scoring services like Victor role is a vulnerabilities management and users to determine the potential risk. இப்போ வந்து வல்னரபிலிட்டிஸ்க்குன்னு ஒரு ரிஸ்க் இருக்கு. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, லோ லெவல் ரிஸ்க், இதுக்கு வந்து ஹை லெவல் ரிஸ்க், அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா,
மிட் லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆடு அது மாரி நெறைய இருக்குல்ல. இப்போ நீங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா, பக் பவுண்டில பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் அண்ட் தென் லோ, ஆ மீடியம் லெவல் பக் அண்ட் தென் ஹை லெவல் பக்ன்னு சொல்றாங்கல்ல. அது எப்படின்னா, இதில பார்த்து தான் சொல்றாங்க. இது வல்னரபிலிட்டீஸ்ன்னு ஒரு ஸ்கோர் வச்சிருப்பாங்க. அத பார்த்து தான் வந்து சொல்றாங்க. லைக் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காமன் வல்னரபிலிட்டீஸ் ஸ்கோரிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இன் 2005 இது பண்ணாங்க. காமன் வல்னரபிலிட்டி ஸ்கோரிங் சிஸ்டம். இது வந்து சிவிஎஸ்எஸ் லைக் இதுதான் இருக்கு. இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுதான். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஹவ் ஈஸி டு எக்ஸ்ப்ளாய்ட் த வல்னரபிலிட்டீஸ் அண்ட் தென் டு எக்ஸ்ப்ளாய்டிஸ் எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் திஸ். ஹவ் டஸ் த வல்னரபிலிட்டீஸ் இன்டர்ஃபரன்ஸ் வித் த சிஐஏ த்ரெட்ஸ். ஓகே. அண்ட் தென் லைக் ம். இத வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து காமன் வல்னரபிலிட்டீஸ் இதுல வந்து இது இருக்கு பாருங்க ரேட்டிங். 0னா நத்திங், லோனா வந்து 0.1 டூ 3.9 அண்ட் தென் மீடியம்னா 4 டூ 6.9 சம்திங் இருக்கு இதெல்லாம். கிரிட்டிக்கல்னா இது வந்து 9 டூ 10 லைக் இதுக்கு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்ன? சிஎஸ்எஸ் ஹேட் பீன் அரவுண்ட் ஃபார் தி லாங் டைம். சிவிஎஸ்எஸ் ஹஸ் நெவர் டிசைன்ட் டு ஹெல்ப் அண்ட் வல்னரபிலிட்டீஸ் இன்ஸ்டன்ட் ஜஸ்ட் அசைன் த வேல்யூ ஆஃப் சர்வீசிட்டி. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அட்வான்டேஜ்ல சிவிஎஸ்எஸ் இஸ் a ஃப்ரீ ஃப்ரேம்வொர்க் டு அடாப்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் என்எஸ்ஐடி. அவங்க வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரிஜினல். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜி வந்து இத வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. சிவிஎஸ்எஸ் டூல்ஸ். Amid is heavy access vulnerabilities for exploit being available. Uh, However, only 20% of vulnerabilities have been exploit available. Like vulnerabilities are rarely changed scoring after assessment and then fact of the new development such as exploit may be found. அதாவது கைஸ் என்ன சொல்றாங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து டே பை டே வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட பக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவல்ல இருக்கிறது இப்போ வந்து லோ லெவல் ஆயிடும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, 2017 2008 வந்து பார்த்தீங்கன்னா, ரான்சம் இஸ் அ பீக் லெவல். ஏன்னா அது வந்து ஹை லெவல் பக் வல்னரபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. இப்போ அத வந்து பார்த்தீங்கன்னா, வைரஸ் ஆன்டிவைரஸ் சம்திங். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஆன்டிவைரஸ் வந்து மீடியம் லெவல் ஆயிடுச்சு. மீன்ஸ் வைரஸ் வந்து லோ லெவல் மீடியம் லெவல் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா அதுக்கு ஆன்டிவைரஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதே மாரி தான் பக் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் கேஸ் ஸ்கிரிப்டிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நெறைய இருக்கு. டாப் 10 ஓடபிள்யூஎஸ்பில. அது ஒண்ணொண்ணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்ரி 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாயினே வரும். ஏன்னா வந்து டே பை இப்போ நம்ம ஏஐ வந்துட்டோம். ஏஐல வந்து இப்போ எதனா பக் கண்டுபிடிப்பாங்க. அது வந்து இப்போ கிரிட்டிக்கல் ஆயிடும். அது நெக்ஸ்ட் ஏஐ முடிச்சோனே நெக்ஸ்ட் பிளாக் செயினா சம்திங் வாட் எவர் யூ வாண்ட் அதுல வரும். அதுல வந்து ஒரு பக் கண்டுபிடிப்பாங்க. அது வந்து பியூரிட்டி ஹையா இருக்கும். அது மாரி தான் டே பை டே நம்ம டெக்னாலஜி வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி பக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதேனா வந்து அதோட லெவலும் வந்து அதுக்கு எதனா வந்து ஆன்டிவைரஸோ சம்திங் அது எதனா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணிச்சுன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் ஆஃப் வந்து அதுக்கு வந்து குறைஞ்சிரும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சொல்றாங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வல்னரபிலிட்டிஸ் பியூரிட்டி ஆஃப் ரேட்டிங். Yeah, VPR framework is much more modern framework is a vulnerability management developed by Tenable. Is a industry solution provide vulnerabilities management. Okay. ம். இதுக்கு ரேட்டிங் வந்து இதே தான் சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இஸ் மாடர்ன் ஃப்ரேம்வொர்க் தட் இஸ் ரியல் வேர்ல்ட். It is not open source like some other vulnerabilities management framework. Okay. Considers over 150 factor when calculating risk. Okay. VPR can only be adopted apart from the commercial platform. Okay. Uh, like yeah, VPR full form பார்த்துக்கோங்க. Once again, vulnerabilities and then வந்து VPR full name வந்து பார்த்தீங்கன்னா, vulnerabilities priority rating. Okay. Yeah. And then வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் a risk and then use for organization help வந்து patching vulnerabilities. And then வந்து CIA threat does extend the CVSS does, meaning that the risk to the confidentially and then on the available data does not play a large factor scoring vulnerabilities using when VPR. Okay. Yeah. And then next என்ன சொல்றாங்கன்னா, yeah. What year of what year was the first iterations of CVSS published? 2005. If you want to, yeah.
If you want to access vulnerabilities based on the risk is poses to your organization, what framework could be used? Like we are looking for a yeah, okay, VPR, like already answer பண்ணிட்டேன். And then next வந்து சாரி காய்ஸ், என் மவுஸ் வந்து ஒழுங்கா இது ஸ்க்ரோல் ஆக மாட்டுது. அதனால தான் எனக்கு ஸ்க்ரோலிங் வந்து மேலேயும் கீழே காட்டுது. வல் வயலட்டால இருக்கு. ஒன்ஸ் அகெயின் yeah. And then if you wanted to use framework that was free on open source, what framework could be used? Okay, we are looking for the answer. Like okay, yeah, இது வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, விபியா. அண்ட் தென் வந்து விசிஎஸ்எஸ் தான் கிடையாது. விசிஎஸ்எஸ். யா, நெக்ஸ்ட் வந்து வல்னரபிலிட்டிஸ் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக் 4 வந்திருக்கோம். த்ரூ அவுட் அவர் ஜேர்னி இன் சைபர் செக்யூரிட்டி யூ வில் ஆஃபன் கம் அக்ராஸ் தி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்எஸ்எம் அண்ட் தென் content management system, like அது வந்து all the name purpose of having different design and behaviors, like okay. And then NVD, national vulnerabilities database, and exploit db. yeah, இது ரெண்டு இருக்கு. Like okay, இது என்ன சொல்றாங்கன்னா, before we are dived into two resources, lets me ensure our understanding of some fundamental key terms in the same page. Okay, vulnerabilities defined as a weakness, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். Flow in the design, implementation, behavior, a system or applications. Exploit வந்து பார்த்தீங்கன்னா, exploit something such as action or behavior in and vulnerabilities as the system or application. guys வந்து பார்த்தீங்கன்னா, vulnerabilitiesனா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வீக்னஸ் இருக்கு. எக்ஸ்ப்ளாய்ட்னா வந்து அது வீக்னஸை கண்டுபிடிச்சி நான் இங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணுறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, போரில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடில் வந்து ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சி அதை வந்து சம்திங் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் குண்டு போடுவாங்கள்ல, லைக் அது மாதிரி தான். அதே மாதிரி தான் இது எக்ஸ்ப்ளாய்டு. அதை கண்டுபிடிச்சி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, வந்து ஒரு வைரஸோ இல்லை சம்திங் அது வார்மோ இல்லை சம்திங் எதனா வந்து ரேன்சம் வரும், நான் அமுச்சு விட்டு அதை வந்து அந்த இடத்த வந்து நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். அந்த வல்னரபிலிட்டிஸை நான் வந்து ப்ரீச் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. Proof of concept is piece of code or a application that is used to demonstrated a idea, theory in possible. Proof of concept are often used to demonstrate vulnerabilities. Okay, it's a technical tool that often demonstrate of exploiting the vulnerabilities. இப்போ எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பிஓசி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. லைக் இதுதான் வந்து நேஷனல் வல்னரபிலிட்டிஸ் டேட்டாபேஸ். இதில் தான் வந்து எந்த இடத்துல வந்து டேட்டாபேஸ் வல்னரபிலிட்டிஸ் ஆனாலும் இதில் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. இதில் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வெப்சைட். இது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் பக் வந்து இதில் தான் வந்து அந்த வெப்சைட் வந்து லீக் ஆகிடுச்சா, மீன்ஸ் அந்த கம்பெனி வந்து டேட்டாபேஸ் ஹேக் ஆகிடுச்சா இல்லைன்னு சொல்லிட்டு இதை நம்ம அஃபிஷியலாக போய் பார்த்துக்கலாம். இதுவும் இருக்குது. அண்ட் தென் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் டிபி, இது ரெண்டும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஸ் என்பிடி, ஹவு மெனி சிவிஇ were published in July 2021. ஓகே, இது 2 அதை யூஸ் பண்ணிட்டு 2021 ஜூலைல எத்தனை இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, வல்னரபிலிட்டிஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்ஸ் அகெயின் யா ஓப்பன் இன் நியூ டேப். யா என்பிடி. யா guys, இதில் வந்துருச்சு. ஒன்ஸ் அகெயின் வல்னரபிலிட்டிஸ். ஓகே, இதில் தான் நான் போகணும். search vulnerabilities database, like இதில் போயிட்டு யா அது வந்துச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, யா பேசிக்ஸ் இருக்கிறத அட்வான்ஸாக மாற்றிட்டு
லைக் இப்போ வந்து நான் என்ன டேட் கொடுக்கணும். நான் என்ன டேட் கொடுக்கணும்னா 07/01/2021. ஓகே. இப்போ நான் இங்கே என்ன கொடுக்கணும்னா ஜூலை 31 சாரி ஜூலை 7 இருக்கா சாரி 07/0 சாரி 0 31/31/2021. ஓகே வந்துட்டோமா. இப்போ வந்து வெர்ஷன்ஸ் ஆளை மாற்றிட்டியா. இங்கே வந்து கீ என்ன பண்ணணும்னா சர்ச்னு கொடுக்கணும். சர்ச்னு கொடுத்தா லைக் எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ரிசல்ட்டு. யா தேர் ஆர் 1554 மேட்சஸ் இருக்குல்ல ரெக்கார்டட் ஃபவுண்ட் அப்படி இதை தான் நாம் காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணிவிட்டு இதை போய் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா இதை பேஸ்ட் பண்ணுறேன். எஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் எக்ஸ்பாய்ட் டிபி அப்படின்னு கேட்குறாங்க. நான் நியூஸ் டேப் சர்ச் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து இதிலே போட்டிருக்கோம் லைக் நேம் ஆத்தர் வந்து வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆத்தர் விஷன் அண்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். யா வல்னரபிலிட்டிஸ் டேட்டாபேஸ் இதுவும் அதே தான். இதுக்கு வந்து ஆத்தர் வந்து யாருன்னா ஒன்ஸ் அகெயின் அபோவ் தி எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே இது இருக்கா அபோவ் தி கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே செக்ஷன் அஃபென்சிவ் செக்ஷன் இருக்குது. அதுதான் ஆன்சர். OFFSEC லைக் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைண்டிங் வல்னரபிலிட்டிஸ் இது இருக்குது. ஓகே யா இது ஓவரி பார்த்துக்கலாம். இது அதே தான் மேலே கண்டினியூ இருக்குது. அதுதான் மேனேஜ்மெண்ட். இது எக்ஸ்ப்ளாய்ட் அப்பாச்சி. In this class, we are going to demonstrate a process finding the one minor vulnerabilities coupled with some research of vulnerabilities database leading to much more valuable vulnerabilities exploit ultimately. Okay, version disclosed. Okay, which is this information is and let me use search filter exploit tool for many exploit mayhap Apache Tomcat. Okay. ஆன்சர் நான் கேட்குறேன்னா வாட் டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் டிட் வி யூஸ் சி டு ஃபைண்ட் த நேம் ஆஃப் வெர்ஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இன் த எக்ஸாம்பிள். வெர்ஷன் VRSION வெர்ஷன் disclose. ஆன்சர் இஸ் கரெக்ட். எஸ் எங்கன்னா அது இருக்குது ஒன்ஸ் அகெயின் மேலே பார்த்தோம் வெர்ஷன் டிஸ்க்ளோஸ்ட் லைக் இதுதான் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வேறு என்ன பார்க்கலான்னா நெக்ஸ்ட் டாபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் ஷோகேஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் லைக் view visit. Okay, yeah, if it is your first week at the pen tester, okay, junior pen tester, so easy to easy in this to role. It is your first week at the pen testing co as a junior pen tester, so easy into the role. We are shadowing senior pen tester on your first engagement. ஓகே லைக் இப்போ புதுசாக ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காங்க. அதை வந்து சீனியர் பென்டெஸ்டர் கூட
ஷேடோவா வந்து கத்துன்னு இருக்காங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேம், இன்பாக்ஸ், மெயில்லாம் வந்திருக்கு. வியூயிங் மெசேஜ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. இத நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி திஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குடுக்கலாம். As the first stage, information gathering. Okay. Like company reports. Okay. And then next வந்து continue. And then nmap ரன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஐபி அட்ரஸ் கொடுத்து ரன் nmap. பார்த்தீங்கன்னா nmap ஸ்டார்டிங் nmap ஆகிட்டுருக்கு. ஓகே, ஒன் ஹோஸ்டர் ஃபவுண்டுன்னு வருது. லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் எவ்வளோ ஓப்பன் ஆகிட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கணும். யா, nmap ஸ்கேண்டு வந்திருக்கு. லைக் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். Information gathering stage 2 contester engagement. Okay. Login password. Okay, next. Vulnerability resources. Okay. Vulnerabilities. Exploit vulnerabilities. Okay. Yeah guys. Okay. Application statusல இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் வல்னரபிலிட்டிஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளாய்ட் வல்னரபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ACKME போர்ட்டல் 1.52. Copy this. Continue. Like remote code executor. And then next. Okay. Accumulating information from the previous stage. Okay, அதோட IP address கண்டுபிடிச்சிட்டோம். Continue. Yeah. Show flag. Okay, flag அடிச்சிச்சு. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். Copy this. And then paste here. Like வந்துருச்சு. இதை நம்ம வந்து submit பண்ணிடலாம். And then submit your answer. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் கம்ப்ளீட்லி வல்னரபிலிட்டிஸ் 101. அதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.